ரஞ்சித், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. I'm back. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சிஎஸ்டி. நான் உங்கள் சுந்தர். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி நான் 3 இயர்ஸ் முன்னாடி நான் வீடியோஸ்லாம் போட்டுருந்தேன். இப்போது நான் அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். சம் காலேஜ் போயிட்டு இருந்தேன், இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நான் ஸ்டடீஸ் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்ற காரணம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு ஒர்க் போயிட்டேன். ஸ்டில் எனக்கு அந்த ரெக்ரெட் இருந்துச்சு, இந்த வீடியோ நான் போடலன்னு எனக்கு போடணுன்னு இருந்துச்சு. இப்போ நான் ஏன் போடுறேன் அப்படின்னா வந்து இப்போ நான் பார்க்குற ஒர்க்கு எனக்கு வந்து அதனால் ப்ராப்பராக பண்ண முடியல. நிறைய எனக்கும் வந்து மென்ட்லி என்ன மாதிரியே வந்து நிறைய விஷயம் எனக்கே வந்து என் மேலே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ ஒரு நிறைய விஷயம் வந்து நான் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த லெவலுக்கு நான் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறேன்னா, நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ எந்த லெவலுக்கு நான் மிஸ்டப்பாக இருக்கேன்னா, ஐ வில் ஷோ யூ. இதுதான் என் ரூம் இப்போ இருக்கிற நிலைமை. ஸோ நான் இவ்வளோ மெஸ்டப்பாக இருக்கேன். லைக் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே இல்லாமல், ஒரு ஒர்க்கு எதையுமே நான் ப்ராப்பராக பண்ணாமல், ஃபிசிக்கலி ஃபினான்ஷியலி நிறைய விஷயத்த நான் ப்ரோக்காக இருக்கேன். மென்டலி நான் ரொம்ப ப்ரோக்காக இருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து சரி செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை ஐ எம் கோயிங் டு மேக் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஒரு பாத்துக்கு நான் வந்து என்ன நானே கொண்டு போக போகிறேன் இன் திஸ் டேஸ். ஸோ நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் ஃபர்தர் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த வீடியோ வந்து நான் 24th போன ஜூன் மாதம் எடுத்தது 24. இப்போது வந்து நான் 13th ஜூலையில் எடுத்துகிட்ருக்கேன் இந்த வீடியோ. ஸோ எவ்வளோ லாங் கேப் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து நான் வந்து நிறைய நான் நினச்சதை என்னால் பண்ண முடியல. எனக்கு ஒர்க்கு அதையும் என்னால் ப்ராப்பராக பார்க்க முடியல. நான் நினச்சதையும் பண்ண முடியல. எனக்கு பேஷனை நோக்கி என்னால் போக முடியல. என் பேஷன் இது என்னோடய லைஃப்பை நான் நிறைய வந்து என் கண்ட்ரோலில் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு கெட் மை லைஃப் இன் டு மை கண்ட்ரோல்ன்றதுனால தான் நான் வந்து ஒரு 100 days சேலஞ்ச் பண்ணி நான் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த 100 days சேலஞ்சில் எனக்கு என்னெல்லாம் தேவை, நான் என் பேஷன் இதெல்லாம் நான் ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரை பண்ணலான் இருக்கேன். எவ்வளோ நான் பெஸ்ட்டாக பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், நான் எவ்வளோ சக்சீட் ஆகணும்லாம் நான் நினைக்கவே இல்லை. நான் ஆக்சுவலி தோற்று போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். தோற்று போகணும் மீன்ஸ் அப்படி இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் ரிசல்ட். இதை போட்டு ஒன்லி இதை சேலஞ்ச் மட்டும்தான், அந்த ப்ராசஸ் பற்றி மட்டும்தான் நான் யோசிக்க போகிறேன் அந்த சேலஞ்ச் 100 days. அதுக்கப்புறம் அது என்ன ரிசல்ட் வந்தாலும் ஓகே நமக்கு. ஸோ அதெல்லாம் நான் பண்ண போகிறேன். இதில் வந்து உங்களுக்கும் தேவை, இது என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதில் உங்களுக்கும் உங்கள் லைஃப்லையும் தேவைப்படுது, அப்ளை ஆகுது, எனக்கும் தேவைப்படுது, இந்த மாதிரி தான் நானும் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ரிலேட்டபிள் ஆச்சுன்னா மேபி நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ அது என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப். இட்ஸ் மீ சுந்தர். Bye.